Hi all. இன்னைக்கு நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்னா என்னென்னா, செல்ஃபை ரெஸ்பெக்ட் பண்ணுறது. கேஸ்ட்லெஸ் சொசைட்டி, எந்த கேஸ்ட்டு எந்த ரிலீஜன்லாம் பார்க்காம செல்ஃபை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது பேஸ்ட் ஆன் பர்த். நீங்கள் பிறந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு ஹியூமன் பீயிங், உங்களுக்கு நாங்கள் வந்து எந்த டிஃப்ரென்சஸும் காட்ட மாட்டோம். அப்புறம் வந்து இந்த ரிச்சுவல்ஸ்லாம், டிவாய்ட் ஆஃப் ரிச்சுவல்ஸ், எந்த ரிச்சுவல்ஸும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. டிவாய்டுன்னா இல்லை, எதுவுமே ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க, இதில் ரிச்சுவல்ஸே கிடையாது. The movement declared rationality and self-respect as the birthright of all human beings and held these as more important than self-rule. Self-rule விட செல்ஃப் ரெஸ்பெக்டும் ரேஷ்னாலிட்டியும் தான் ஒரு பர்த் ரைட். இப்போ நீ ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, லாஜிக்காக இருக்கா அதுதான் பார்ப்பாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட், அந்த மனுஷனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் இருக்கா, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு செல்ஃப் ரூலை விட அப்படின்னு சொல்கிறாங்க. The movement declared illiteracy as a source for women's subordination and promoted compulsory education for all. ஸோ இந்த மூமெண்ட் வந்து இல்லிட்ரஸி இருக்கு இல்லையா, இல்லிட்ரஸின்னா படிப்பு இல்லாதவங்க, படிப்பறிவே இல்லாதவங்க இல்லிட்ரஸி. ஸோ விமெனுக்கு வந்து ஸ்கூலுக்கே அனுப்பாமல் வச்சுருக்கிறது தான் மெயினான காரணமே சபார்டினேஷனுக்கு. இப்போ மென்னு தான் மேலே, விமென் கீழே அப்படின்னு வந்து அந்த டைமில் இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த விமென் சபார்டினேஷனுக்கு மெயினான ரீசனே வந்து இல்லிட்ரஸி தான். ஸோ எல்லாருக்கும் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அவங்க வந்து எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூமெண்ட் டிமாண்டட் விமென்ஸ் இமான்சிபேஷன். இமான்சிபேஷன்னா ஃப்ரீயாக வந்து விமெனை வந்து அவங்க லைக் ஸ்கூலுக்கு அனுப்புறது அந்த மாதிரி. டிப்ளோர்ட் சூப்பர்ஸ்டிஷியஸ், இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் எல்லாம் பிலீவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் எம்ஃபசைஸ்ட் ரேஷ்னாலிட்டி. லாஜிக்கலாக திங்க் பண்ணணும், இது பண்ணால் இது நடக்கும், இதுதான் லாஜிக், இது பின்ன இது எதுக்கு பண்ணுறோம், தெரியாமலே எதுக்கு பண்ணணும், அந்த மாதிரி. The movement also advocated self-respect marriages. இந்த பூஜாரிலாம் யாரும் இல்லாமல் தாலி கட்டுறது அப்படியே பெண்ணுக்கு, அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். Self-respect movement championed not only the cause of non-Brahmin Hindus but also that of Muslims. Self-respect movement வந்து non-Brahmins ஹிந்துஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலை, பட் ஆல்சோ முஸ்லிம்ஸை கூட நிறைய பேரை மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டே வந்து முஸ்லிம்ஸில் இருக்கிற ஒரு பிரின்சிபலை வந்து அவங்களே வச்சு ரொம்ப கொண்டாடுறாங்க. என்னென்னா ஈக்குவாலிட்டி அண்ட் பிரதர்ஹுட். எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே நமக்கு வந்து பிரதர்ஸ் அந்த மாதிரி. அது வந்து இஸ்லாமில் இருக்குது போல். ஸோ அது அவங்க வந்து பெருமையாக பேசி அதை வந்து நம்மளையும் லைக் எக்ஸ்டோல்டு பண்ணுறாங்க. அது வந்து ஒரு பெரிய அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். நல்ல பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு. பெரியார். So Periyar E.V. Ramaswamy was the founder of self-respect movement. யாரு? பெரியார். He was the son of a wealthy businessman in Erode, வெங்கடப்பா and சின்ன தாயம்மாள். அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து வெங்கடப்பா அண்ட் சின்ன தாயம்மாள். வெங்கடப்பா வந்து ஒரு நல்ல பணக்கார பிஸ்னஸ்மேன் ஈரோடில். Though possessing little from education, he engaged in critical discussions with scholars who used to be patronized by his devout father. ஸோ கொஞ்சம் தான் எஜுகேஷன் இருந்தாலுமே கூட நிறைய ஸ்காலர்ஸ் கிட்ட வந்து நல்ல டிஸ்கஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இது கரெக்டு, இது தப்பு, அந்த மாதிரி கிரிட்டிக்கலாக டிஸ்கஷன்ஸ் வைப்பாராம். As a young man, he once ran away from the home and spent many months in Varanasi. சின்ன பையனாக இருக்கிறப்போ வீட்டை விட்டு வெளியில் வந்து வாரணாசியில் வந்து வாரணாசிக்கு போயிடுறாரு. வாரணாசியில் வந்து சில ரிலீஜியஸ் சென்டர்ஸில் வந்து இருக்கார். ரிலீஜியஸ் சென்டர்னால் சும்மா மாதிரி இருக்கும் இல்லையா, லைக் அது வந்து கோவிலுக்கு யார் பக்தர்கள் வர்றவங்க வந்து படுத்து தூங்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரிலீஜியஸ் சென்டர்ஸில் இருந்துடுறாரு. The first-hand experience of Orthodox Hindu religion led to his disillusionment with the religion. அங்கே வந்து ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் இருப்பாங்க இல்லையா, அது தொட்டா தப்பு, நீங்கள் இந்த கேஸ்ட்டு, நீங்கள் அந்த கேஸ்ட்டு, நீங்கள் உள்ளுக்குள்ளே வரக்கூடாது, நீங்கள் வெளியில் போகணும், அந்த மாதிரிலாம் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ், ரொம்ப அநியாயத்துக்கு பிரின்சிபல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு அவர் அதுதான் பார்க்குறாரு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு, ஃபஸ்ட் ஹேண்டாக அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுமே அவருக்கு வந்து இந்த ரிலீஜியன் பற்றியே ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துடுது, ரிலீஜன் அப்படின்றது.
On his return, he took care of his family business for some years. அவர் வந்து வாரணாசியிலேருந்து வந்துடுறார் ஈரோடுக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபேமிலி பிஸ்னஸை வந்து கொஞ்ச நாள் வந்து எடுத்து நடத்துகிறாரு. His selfless public service and forthrightness made him popular personality. அந்த டைமில் ஃபேமிலி பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கிறப்பவே நிறைய பப்ளிக் சர்வீஸ் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஈரோடில் அவருக்கு நல்ல பேரும் புகழும் கொடுத்துச்சு. He held different official positions of Erode that included the chairmanship of municipal council. So ஈரோடில் வந்து சேர்மனாக இருக்கார் முனிசிபல் கவுன்சிலுக்கு. இந்த டைம் 1918 to 1919. அப்புறம் as the president of Tamilnadu Congress Committee, Periyar proposed a resolution regarding the rights of untouchables to temple entry. தமிழ்நாடு காங்கிரஸில் கமிட்டியில் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். அப்போது வந்து பெரியார் வந்து ஒரு ப்ரொப்போசலில் வைக்கிறாரு, ஒரு ரெசல்யூஷன் கொடுக்குறாரு. என்னென்னா அன்டச்சபிள்ஸ் காண்டி சொல்கிறாங்க, எல்லாருமே டெம்பிளுக்கு என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. In the name of caste dharma, the lower caste people were denied access to the temples and the streets surrounding the temple. ஸோ இப்போது இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது, இங்கிட்டலாம் ஸ்ட்ரீட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லோவர் காஸ்ட் பீப்புள் வந்து இந்த ஸ்ட்ரீட்ஸ்லும் நடக்கக்கூடாது, இந்த டெம்பிள்குள்ளேயும் போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததெல்லாம் வந்து அவர் எடுத்து எல்லாருமே வந்து டெம்பிளுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன் வைக்கோம்ன்றது ஒரு டவுனு, எங்கன்னா கேரளாவில் ட்ராவன்கோரில் ஒரு டவுன். ஸோ பீப்புள் ப்ரொட்டஸ்டட் அகெயின்ஸ்ட் திஸ் ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து பீப்புளும் அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் ஜார்ஜ் ஜோசப் ஆஃப் மதுரை பிளேட் அ பிக் ரோல். அந்த ஏன் அன்டச்சபிள்ஸ்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஹிந்துஸ் கிட்ட வந்து அப்பர் கேஸ்ட் ஹிந்துஸ் கிட்ட வந்து லோவர் காஸ்ட்டு அப்பர் கேஸ்ட் பீப்புளுமே வந்து போராடுறாங்க இல்லையா. அதில் வந்து ஜார்ஜ் ஜோசப்ன்றவர் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் பீரியடில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரைக்கை ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து இவர் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். ஆஃப்டர் த லோக்கல் லீடர்ஸ் வேர் அரெஸ்டட், பெரியார் லெட் த மூமெண்ட் அண்ட் வாஸ் இம்ப்ரிசன்ட். இந்த லோக்கல்ஸ்லாம் வந்து நடத்துகிறாங்க இல்லையா அந்த ஸ்ட்ரைக்கை, அப்போ வந்து பெரியார் வந்து அரெஸ்ட் ஆயிடுறாரு. ஸோ பீப்புள் ஹேல்ட் ஹிம் as வைக்கோம் வீரர். அதனால பீப்புள் வந்து அவர் வந்து வைக்கோம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஹீரோ ஆஃப் வைக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மீன் டைம் ஹி வாஸ் டிஸ்டர்ப்ட் பை த caste based discriminations in dining hall at the சேரன் மாதேவி குருகுலம் ஸ்கூல். அந்த டைம்லேயே வந்து பெரியாருக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. லைக் வந்து காங்கிரஸ் மீட்டிங் நடக்கும், அப்போ வந்து சேரன் மாதேவி குருகுலம் ஸ்கூலில் வந்து அங்கே வந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிடணுன்னு நினைப்பாங்க. அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸையே வந்து இன்டர்டைனிங் பண்ணியிருப்பாங்க. லைக் பெரிய கேஸ்ட்டு, சின்ன கேஸ்ட் வைஸாக வந்து அவங்க இந்த கேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்தந்த கேஸ்ட் பீப்புள் அவங்கவுங்க தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. அது வந்து பெரியாருக்கு வந்து பிடிக்காது. அதுதான் டிஸ்டர்ப்டு அப்படின்றாங்க. டிஸ்டர்ப்டு பை தி caste based discrimination in the dining hall at சேரன் மாதேவி குருகுலம் ஸ்கூல் which was run by, அது யார், ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் தான், ஒரு லீடர் தான் அந்த ஸ்கூலில் நடத்திட்டு இருக்காங்க. அவர் பேர் விவி சுப்பிரமணியம். அவர் ஒரு காங்கிரஸ் லீடர். அவருக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலேருந்து போகுது. So Periyar was disappointed when, despite his objections and protests against this discrimination, the Congress continued to support the incautious practice in the curriculum. ஸோ பெரியார் வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடுறாரு, என்ன ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருந்து நீங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே அவர் எவ்வளோ தான் அப்ஜெக்டிவ் ப்ரொட்டஸ்ட் பண்ணாலுமே இந்த டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிர்த்தா காங்கிரஸ் வந்து அந்த குருகுலமை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. காங்கிரஸ் வந்து பெரியார் சப்போர்ட் பண்ணலை. ஸோ இது வந்து தந்தை பெரியார் மெமோரியல் வைக்கும் கேரளாவில். ஸோ அந்த டைமில் வந்து பெரியார் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செல்ஃபுக்கு தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. பெரியார் அண்டர்ஸ்டுட் த ரெலிவன்ஸ் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் ரேஷ்னலிஸ்ட் தாட். ஸோ பெரியாருக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இது வந்து கொண்டுட்டு போகணுன்னா அது வந்து ஒரு மாஸ் கம்யூனிகேஷன் மூலியமாக தான் இருக்கணும், இது வந்து ஒரு ரேஷ்னலிஸ்ட் தாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ரேஷ்னலிஸ்ட் தாட்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு, செல்ஃபை தான் ஃபஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும், லாஜிக் இல்லையா, அதான் ரேஷ்னலிஸ்ட் தாட்டு. இல்லாஜிக் என்னது, டிஃப்ரெண்ட் கேஸ்ட் ஆஃப் பீப்புள் டிஃப்ரெண்ட்டாக உட்காந்து சாப்பிடணும், பிரிஞ்சு சாப்பிடணும், இவங்க மிங்கிள் ஆகக்கூடாது, அது வந்து இல்லாஜிக்கல். அது அகெயின்ஸ்டாக போராடுறது தான் ரேஷ்னலிஸ்ட்.
ஸோ ஹீ ஸ்டார்டட் அ நம்பர் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ். அதுக்கப்புறம் வந்து இவர் ரொம்ப நியூஸ் பேப்பர்ஸையும் ஜேர்னல்ஸையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சச் ஆஸ் என்னென்னலாம் பார்க்கலாம். குடியரசு அப்படின்னா டெமோக்ரஸி 1925, ரிவோல்ட் புரட்சி ரெவல்யூஷன் 1933. ரிவோல்ட் ஆக்சுவலி தனி நியூஸ் பேப்பர் 1927 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரெவல்யூஷன் 1933. பகுத்தறிவு ரேஷ்னலிசம் 1935, விடுதலை லிபரேஷன் 1935, குடியரசு குடியரசு வாஸ் த அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். குடியரசு தான், டெமோக்ரஸி வாஸ் தி official newspaper of self-respect movement. Usually, Periyar wrote a column and expressed his opinion on social issues in each of its issues. Usually, Periyar என்ன பண்ணார்னா அவரோட காலம்ல அவரோட வியூவை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஒப்பீனியனும் எல்லாமே இந்த சோஷியல் இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா, அதை பற்றி எல்லாமே. He frequently wrote columns under the pseudonym of சித்ர புத்திரன். ஸோ pseudonymனா பென் நேம். அந்த ஆத்தர் இதில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு போட்டுட்டு அவர் எழுத வேண்டியதெல்லாம் எழுதிட்டு சித்ர புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. Periyar had a close relationship with Singaravelar, who is considered the first communist of South India and a pioneer of Buddhism. ஸோ பெரியார் வந்து நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி சிங்காரவேலர் கூட இருக்காங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா சிங்காரவேலார் வந்து. அப்புறம் வந்து பாயினரி, அவர் தான் ஃபஸ்ட்டு திருப்பும் புத்திசத்தை வந்து கொண்டுட்டு வந்தார், சிங்காரவேலார். 1936 Periyar got Dr. B.R. Ambedkar Annihilation of Caste translated into Tamil immediately after it was written. ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து அனிஹிலியேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வெளியிடுறாங்க இல்லையா. அப்போ வந்து தமிழில் வந்து பெரியார் வந்து 1936 தமிழில் எழுதி தமிழில் வெளியில் கொண்டுட்டு வராங்க. He also supported Ambedkar's demand for separate electorate for scheduled castes. ஸோ பெரியார் வந்து அம்பேத்கருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் scheduled caste வந்து கொண்டுட்டு வர. 1937, in opposition to Rajaji's government move to introduce compulsory Hindi in schools, he launched a popular movement to oppose it. ஸோ 1937 தான் காங்கிரஸ் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியை தோக்கடிச்சு காங்கிரஸ் வந்து மினிஸ்ட்ரிக்கு வராங்க. ஸோ மினிஸ்ட்ரிக்கு வந்த பிறகு ராஜாஜி தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து சிஎம் ஆகிறாங்க. அப்போது வந்து ராஜாஜி வந்து ஹிந்தி வந்து கம்பல்சரி எல்லாருமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வராங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக போராடுறவங்க இதில் பெரியாரும் ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஆன்டி இந்து அஜிடேஷன் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள். 1937 to 1939 had a big impact on Tamilnadu's politics. So Periyar was imprisoned for his role in the movement. இந்த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் பண்ணதுக்கு பெரியாரை வந்து இம்ப்ரிசன் பண்ணுறாங்க, ஜெயிலுக்குள்ளே போட்டுடுறாங்க. when he was still in jail, Periyar was elected the president of the Justice Party. அவர் ஜெயிலில் இருந்துமே ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு பிரசிடெண்ட்டாக வந்து பெரியார் வந்து எலெக்ட் செய்யப்படுது. thereafter the Justice Party merged with self-respect movement. அதுக்கப்புறம் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோட வந்து சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இட் ரீக்ரைஸ்டன்ட் அஸ் திராவிட கழகம். ஸோ இந்த பார்ட்டி சேர்ந்துருச்சு இல்லையா. அதுக்கப்புறம் 1944 அதை தான் திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. ஸோ ராஜாஜி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட் 1952 to 54. அவர் வந்து ஒகேஷ்னல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டுட்டு வராங்க. இப்போது 8 hours ஸ்கூல்னா 4 hours வந்து ஸ்கூலில் படிக்கிறது, 4 hours வந்து அவங்க ஃபாதர் வந்து என்னென்ன தொழில் செய்கிறாங்களோ போய் ஃபாதர்கிட்ட வந்து தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பெர்ஸ்பெக்டிவில் ஸ்டார்ட் பண்ணுவார். Introduced the vocational education program that encouraged imparting school education with training in tune with their father's occupation. பெரியார் வந்து அதை கிரிட்டிசைஸ்ட் பண்ணுறாரு. இட் ஆஸ் குலக்கல்வி இது பாருங்கள், கேஸ்ட் பேஸ்ட் எஜுகேஷன் ஸ்கீம் கொண்டுட்டு வராங்க. இப்போ பார்பரோட பையன் பார்பர் தான் ஆகணுமா, ஏன் டாக்டர் ஆகக்கூடாதா, டாக்டரோட பையன் தான் டாக்டர் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பெர்ஸ்பெக்டிவ் இவர் வைக்கிறாரு. அண்ட் அப்போஸ்ட் இட் டூத் அண்ட் நெயில். His campaign against it led to resignation of Rajaji. ஸோ இது வந்து ரொம்ப இந்த குலக்கல்வி திட்டம்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிடுது. ராஜாஜி வந்து ரிசைனே பண்ணிடுறாரு. அப்போது காமராஜ் பிகேம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட்.
பெரியார் டைட் அட் தி ஏஜ் ஆஃப் 94. 1973ல் அவருக்கு ஏஜ் வந்து 94. அப்போது பெரியார் இறந்துடுறாரு. இஸ் மார்டல் ரிமைன்ஸ் வேர் பரீட் அட் பெரியார் தீடல், மெட்ராஸ். பெரியார் ஃபெமினிஸ்ட். பெரியார் வந்து ஒரு ஃபெமினிஸ்ட். ஃபீமேல் எடுகேஷனுக்காண்டி, ஃபீமேல் அப்லிஃப்ட்மெண்ட்காண்டி, ஃபீமேல் எம்பவர்மெண்ட்காண்டி நல்லா கஷ்டப்பட்டிருக்காரு. நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. லைக் எடுகேஷன், எல்லாருக்குமே எடுகேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறதுலாம் இவர் தான் ஃபஸ்ட் அந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு. பெரியார் வாஸ் கிரிட்டிக்கல் ஆஃப் பேட்ரியார்கி. ஸோ பெரியார்கி பேட்ரியார்கி, ஃபாதர், ஆஃப்டர் ஃபாதர் அவரோட சன்க்கு அடுத்தது அவரோட கிராண்ட்சன், அவரோட கிரேட் கிராண்ட்சன். பேட்ரியார்கின்னா இப்போ நம்ம வீட்டிலலாம் பேட்ரியார்கி தான், அப்பா சொல்கிறது தான் நம்மலாம் கேட்போம். அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆன பிறகு அம்மா வந்து அப்பா வீட்டுக்கு தான் வருவாங்க, ஓகேங்களா? அதுதான் பேட்ரியார்கி. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டின்றது வந்து மேல் டு மேல் வரும், அதுதான் பேட்ரியார்கி. மேல் தான் டாமினண்ட்டாக இருப்பாங்க. மேட்ரியார்கின்னு கூட இருக்குது. மேட்ரியார்கியில் வந்து மென் வந்து விமென் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போவுமே வந்து மெகாலயாவில் ஃபாலோ பண்ணுறாங்க. கேரோ ட்ரைப்ஸு, இந்த ட்ரைப்ஸ், நாகா ட்ரைப்ஸ் அப்படின்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க இதில் ஒன்றுமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பெரியார் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலாகவே இருந்தார் பேட்ரியார்கியில். ஹீ கண்டெம்டு சைல்ட் மேரேஜ் அண்ட் தேவதாசி. தேவதாசின்னா கேர்ள் சைல்டு வந்து பிறந்ததுமே எங்களுக்கு கேர்ள் சைல்டு வேண்டாம், நாங்கள் வந்து சாமிக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு பேரண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் சாமி உண்டியலில் போடுறதோ இல்லைன்னா வந்து சாமி கிட்ட வச்சுட்டு வந்துடுறதோ ஏதோ செஞ்சுட்டு இருந்தாங்க போல், அதுதான் தேவதாசி. சைல்ட் மேரேஜ் 6 இயர்ஸ்லேயே கல்யாணம் பண்ணுறது, 8 இயர்ஸ்லேயே கல்யாணம் பண்ணுறதுலாம் அவர் ரொம்ப அகெயின்ஸ்டாக இருந்திருக்காரு. இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெம்பிள் கேர்ள்ஸ், தேவதாசிக்கு அப்புறம் தேவதாசிஸை வந்து கோவில் கேர்ள்ஸாக வந்து மாற்றி டான்ஸ் அந்த மாதிரிலாம் அவங்க கற்றுப்பாங்க. அங்கே வர பீப்புளில் வந்து என்டர்டெயின் பண்ணுவாங்க, சாமி பாட்டுக்கெலாம் டான்ஸ் ஆடுவாங்க. Right from 1929, when the Self-Respect Conference began to voice its concern over the plight of women, Periyar had been emphasizing women's right to divorce and property. ஸோ 1929 இருந்தே பெரியார் வந்து ரொம்ப விமென்ஸ்க்கு வந்து வாய்ஸஸ் கொடுத்துருக்காரு. லைக் டிவோர்ஸ் பிடிக்கலைன்னா டிவோர்ஸ் வாங்கிக்கோங்க, அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டியில் வந்து ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். பெரியார் அப்ஜெக்டட் டு டேர்ம்ஸ் லைக் கிவிங் இன் மேரேஜ். அவ்வளோதான், கல்யாணம் பண்ணி பொண்ணை கொடுத்தாச்சு அந்த மாதிரிலாம் வந்து அவர் ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணார். அது எப்படி கொடுத்துட்டா அவ்வளோதானா, கிவிங் இன் மேரேஜ் அப்படின்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் செட் ட்ரீட்ஸ் விமென் as a திங். ஸோ இந்த மாதிரி கிவிங் இன் மேரேஜ், ஒரு பொண்ணை வளர்க்குறீங்க, டக்குன்னு கொடுத்துட்டா அது ஒரு திங்காக தான் தோணும், அப்படிலாம் கிவிங் இன் மேரேஜ் அப்படின்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஹி வாண்ட்ஸ் இட் சப்ஸ்டிடியூட்டட் பை வாழ்க்கை துணை, கம்பேனியன். ஸோ அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஒரு கம்பேனியனை தான் போகிறாங்க, வாழ்க்கை துணையாக தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிவிங் இன் மேரேஜை வந்து வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாரு. A word for marriage taken from Tirukkural. Periyar's most important work on this subject is why the women is enslaved. ஏன் வந்து விமென்ஸை வந்து ஸ்லேவ்ஸாகவே வச்சுருக்கீங்க, எல்லாம் ஃபுல்லாக வீட் கோர்ஸ்லாம் விமென் தான் பண்ணணுமா, அவங்களுக்கு எஜுகேஷன்லாம் வேண்டாமா, அந்த மாதிரிலாம் நிறைய வந்து கொஷின் பண்ணுறாரு. பெரியார் believed that property rights for women would provide them a social status and protection. ஸோ பெரியார் வந்து ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கிட்ட இருந்து டாட்டருக்கும் போச்சுன்னா அந்த டாட்டர் வந்து நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும், அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் இருக்கும். லைக் வயசான பிறகு யாரோ ஒருத்தவங்க பார்த்துப்பாங்களா, அவங்களோட 70s 80s வந்து அவங்கக்கிட்ட அவங்களுக்குன்னு வந்து இது இருக்குது அப்படின்னா, லைக் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி. In 1989, Government of Tamilnadu fulfilled the dream of radical reformers by the introduction of Hindu Succession Tamilnadu Amendment Act of 1989. 1989ல தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்து சக்சஷன் தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1989 கொண்டுட்டு வராங்க. அது வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குது, ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஃபார் விமென் இன் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ தாத்தா சொத்து இருக்குன்னா நமக்கும் நம்ம கூட பிறந்தவங்களுக்கும் ஈக்குவலாக வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி தாத்தா கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்து நமக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி. திஸ் ஆக்ட் பிகேம் அ ட்ரெண்ட் செட்டர் அண்ட் லெட் டு சிமிலர் லெஜிஸ்லேஷன் அட் நேஷ்னல் லெவல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு லைக் அது வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் வந்திருக்கு, இது ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்திருக்கு. இதை பார்த்து நேஷ்னல் லெவல்லையும் வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன். ஸோ ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் 1859 பிறந்து 1945 இருக்கிறாரு. வாஸ் born in 1959. எங்கன்னா காஞ்சிபுரம். ஸோ he fought for social justice, equality and civil rights of the marginalized in the caste order. அவர் வந்து எல்லாருக்கும் சிவில் ரைட்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, சிவில் ரைட்ஸ்க்காண்டி மார்ஜினலைஸ்டாக லோவர் காஸ்ட் பீப்புளுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. He was honored with such titles. ராவ் சாஹிப் 1926 இவருக்கு வந்து ராவ் சாஹிப்ன்ற ஒரு டைட்டில் வருது. ராவ் பகதூர் அப்படின்னு 1930 கிடைக்குது. திவான் பகதூர் அப்படின்னு 1936 அவருக்கு டைட்டில்ஸ் கிடைக்குது. ஃபார் இஸ் செல்ஃப்லெஸ் சோஷியல் சர்வீசஸ். எதுக்குன்னா செல்ஃப்லெஸ்ஸாக சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு. ரொம்ப நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி ஜீவிய சரிதா சுருக்கம், ஜீவிய சரித்த சுருக்கம், அ பிரீஃப் ஆட்டோபயோகிராஃபி, அவரோட ஆட்டோபயோகிராஃபி. அது எப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1939 இஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் ஆட்டோபயோகிராஃபிஸ். அப்போலாம் அந்த அளவுக்கு ஆட்டோபயோகிராஃபிஸ் இல்லை. ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட், முன்னாடி வந்ததில் இதுவுமே ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், who had experienced the horrors of untouchability, worked for the progress of the deprived castes. ஸோ ரெட்டைமலை ஸ்ரீனிவாசனே வந்து இந்த அன்டச்சபிலிட்டி எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால் அந்த பீப்புளுக்காண்டி ப்ரோக்ரெஸ் ஆஃப் த டிப்ரைவ்ட் காஸ்ட்ஸ், ஸோ அந்த எஃபெக்டான பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ப்ரோக்ரெஸ் கிடைக்கணும், அதுக்காண்டி நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் அதுக்காண்டி ஒர்க் பண்ணுறாங்க. ஹி ஃபவுண்டட் ஆதி திராவிட மகாஜன சபா. 1893 வந்து அவர் வந்து ஆதி திராவிட மகாஜன சபா அப்படின்னு ஒரு சபையை ஃபார்ம் பண்ணுறாரு. எப்போன்னா 1893 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீ சர்வ்ட் அஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் தி ஸ்கெடியூல் காஸ்ட்ஸ் ஃபெடரேஷன் அண்ட் தி மெட்ராஸ் ப்ரொவின்ஷனல் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் ஃபெடரேஷன். அவர் வந்து ஸ்கெடியூல் காஸ்ட்ஸ்க்கும் ஃபெடரேஷனுக்கும் அப்புறம் மெட்ராஸ் ப்ரொவிஷனல் டிப்ரெஸ் கிளாஸ் ஃபெடரேஷனுக்கும் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக வந்து இருக்கார், இருந்திருக்காரு. அ க்ளோஸ் அசோசியேட் ஆஃப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். டாக்டர் பிஆர் அம்பேத்கரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹி பார்ட்டிசிபேட் இன் தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ் வந்து லண்டனில் நடந்துச்சு இல்லையா, அதில் 1930 and 1931 நடந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டைம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸில் வந்து அவர் கலந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வாய்ஸ் தி ஒப்பீனியன்ஸ் ஆஃப் த மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. அங்கேயும் போயிட்டு வந்து அவர் வந்து மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி, அந்த பீப்புளெலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே போய் அட்ரஸ் பண்ணுறாங்க அந்த ப்ராப்ளம்ஸ்லாம். He was a signatory to the Pune Pact of 1932. ஸோ பூனா பேக்ட் நடக்கும் இல்லையா, லைக் செப்பரேட் எலக்ட்ரேட் காண்டி வந்து அம்பேத்கர் வந்து போராடிட்டு இருப்பார். அப்போது வந்து மகாத்மா காந்தி வந்து ஏரவாடா ஜெயிலில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து செப்பரேட் எலக்ட்ரேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஏரவாடா ஜெயிலே வந்து மகாத்மா காந்தி ஃபாஸ்ட் ஆன் டு டெத் இருப்பார். ஸோ அப்போது வந்து இந்த பூனா பேக்ட் அப்படின்னு ஒன்று நடக்கும். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறோம், லைக் எஸ்சி எஸ்டிக்கு வந்து நாங்கள் வந்து ரிசர்வேஷன் கொடுப்போம். ஸோ வந்து ப்ளீஸ் இந்த மாதிரி செப்பரேட் எலக்ட்ரேட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சிக்னேச்சர் பண்ணுவாங்கள்ல அந்த இது பூனா பேக்டை, அதில் இவரும் ஒன் ஆஃப் த ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் கூடமே ஒன் ஆஃப் த சிக்னேட்டரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்சி ராஜா, மயிலை சின்னத்தம்பி ராஜா, 1883 to 1943, popularly known as MC Raja, was one of the prominent leaders from the depressed class. இவருமே ஒரு நல்ல ஒரு பெரிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ராமினன்ட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Raja started his career as a teacher and wrote different textbooks for schools and colleges. ஸோ இவர் வந்து ஒரு டீச்சரு, நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு ஸ்கூல்ஸ்க்கும் காலேஜஸ்க்கும். He was one of the founding members of the South Indian Liberal Federation Justice Party. ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இவரும் ஒருத்தவர் ஃபவுண்டிங் மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. He became the first elected legislative council member. ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு legislative council elected legislative council மெம்பராக 1920-1926 from the depressed classes in Madras province. எங்கே இருந்துன்னா டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஆஃப் த மெட்ராஸ் ப்ராவின்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து இவர் தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர் ஆறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. He functioned as deputy leader of Justice Party in Madras Legislative Council. இவர் வந்து டெப்யூட்டி லீடராக வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியில் வந்து
இருக்கார் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில். 1928 he founded All India Depressed Class Association and was its long time leader. 1928 இவரும் வந்து ஒரு அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு, ஆல் இண்டியா டிப்ரெஸ்ட் கிளாஸ் அசோசியேஷன் கிளாஸஸ் அசோசியேஷன் அண்ட் வாஸ் இட் லாங் டைம் லீடர். இவர் வந்து இதோட லாங் டைம் லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க.